நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உடைத்து உருவாக்கி புடமிட்டு புதிதாக்கி சிட்சித்து சீர்பிடித்து எதெல்லாம் எனக்கு தேவையில்லை அதெல்லாம் என்னை விட்டு பிரித்து என்னோடு பிரியாதிருந்து மலைகளை வழிகளாக்கி பாதைகளை செவ்வையாக்கி கோணலானவளை நேராக்கி கரடானவளை சமமாக்கி தண்ணீரை கடக்க வைத்து சோதனை ஜெயிக்க வைத்து மதிலை தாண்ட வைத்து நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தி அவரை நோக்கடித்த போது அவருடைய கிருபையால் என்னை மன்னித்து நான் வழிமாறும் போது எனக்கு பாதை காட்டி என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுமந்து நான் தலை குனிந்த போது என்னோடு கூட நடந்து நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தி எந்த சூழ்நிலையை என்னை விட்டு கொடுக்காமல் என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்தி வந்து நான் முடியாது என்று சொன்னபோது முடியும் என்று சொல்லி நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்று சொல்லி சுகவீனத்தை சுகமாய் மாற்றி பலவீனத்தை பலமாய் மாற்றி உடைந்த பாத்திரம் என்று என்னை ஒருபோதும் தள்ளாமல் ஒன்றுக்கும் உதவாதவள் என்று என்னை ஒருபோதும் சொல்லாமல் என் அருகில் வந்து என் கரத்தை பிடித்து நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி இதுவரை சுக பலன் ஜீவன் கொடுத்து என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவன் என் குல தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் மகிமையின் நேரம் நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த புதிய வருடத்திலும் ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். ஆண்டவர் எப்பவுமே அன்பானவர். அவர் அன்பு மாறவே மாறாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் அன்பாருங்கன்னு சொல்கிறார். அவர் எவ்வளோ நேசிக்கிறார். நம்ம செஞ்ச தவறுகள் எவ்வளவு தவறுகளை மன்னித்து மறந்து நம்மளை நேசிக்கிறார். அப்போ நம்மளும் மற்றவங்களுடைய தவறுகளை மன்னிக்கணும்ல, மற்றவங்களையும் நம்ம நேசிக்கணும்ல, நமக்கு மற்றவங்க மேலே இறக்கம் வரணும்ல. அதற்காக தான் அவர் சொல்கிறார், நான் உங்களை நேசிக்க மாதிரி நீங்களும் நேசிங்க. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. அவரை போல் இருக்கணும்னு நினைக்கார். ஆனால் உலகத்தில் உள்ள மனிதர்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் உயர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளை மாதிரி அவன் உயர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கோமோ அவங்களும் அதிகாரியாக இருக்கக்கூடாது. அப்படி தான் மனுஷங்க நம்மளை விட உயர்ந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் அதை மாதிரி நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. நான் எப்படி மற்றவங்களை நேசிக்கணும் அப்படி நீங்களும் மற்றவங்களை நேசிங்க. எனக்கு ஊழியம் செய்கிற நீங்கள் என்னை விட அதிகம் செய்யுங்க, மற்றவங்களுக்கு என்னை விட பெரியவனாகுங்க. அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பு, அவர் நம்மேல் வைத்த இரக்கம்தான் இன்றைக்கு நம்மளை இவ்வளோ அழகாக வழி நடத்தி வருகிறது. 2025 வருடத்தில் இருந்தவங்க எத்தனையோ பேர் 26 இல்லை. போன மாதம் இருந்தவங்க இந்த மாதம் இல்லை, இந்த மாதத்தில் நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி காலையில் இருந்தவங்க இப்போ இல்லை. ஆனால் அவர் நம்ம மேல் வைத்த அன்பு அவ்வளோ பெரிதாக இருப்பதனால ஜீவனோடு நம்மளை பாதுகாத்து வழியை நடத்தி வருகிறார். நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். மேலே போன மூச்சு கீழே வரணுனாலே அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு இருந்தால் தான் வரும். அப்போ எவ்வளவு அன்பாக நம்மளை நேசிக்கிறார் என்பதை இந்த வேத புத்தகத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த வேத புத்தகத்தில் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அன்பு தான் இருக்குது. அன்பு இல்லைன்னா இந்த புத்தகமே நம்ம கைக்கு வந்திருக்காது. நம்மேல் வைத்த அன்பு தான் இந்த புத்தகத்தை ஆண்டவர் நம்ம கரத்தில் கொடுத்துருக்கிறார். இதில் பாருங்கள், நம்ம ஆண்டவரை சிலுவையில் அடிக்கும்போது எல்லாரும் தூற்றுனாங்க, அடித்தாங்க, துப்புனாங்க. நீ தேவனுடைய குமாரனை இறங்கி வான்னாங்க, உன்னை யார் ரட்சிக்க முடியலைன்னாங்க, என்னெல்லாமா நிறைய பேசினாங்க. அதே நேரத்தில் அவர் வலதுபுறத்துலேயும் இடதுபுறத்துலேயும் 2 கள்வர்களும் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த கள்வரில் ஒருத்தனும் சொல்கிறான், நீ உன்னையே ரட்சிக்க முடியலை, நீயே என்ன ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும், நீ உன்னையே ரட்சி, இல்லை இறங்கி வா, நீ அப்படி பண்ணு இப்படி பண்ண நிறைய சொல்லலாம். ஆனால் இன்னொரு சைடில் இருந்த கள்ளன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் அப்படின்னு ஒரு கள்வன்
ஏதோ ஒரு விஷயம் அவர் அன்பானவருங்க தெரிய போய் தான் இந்த கள்வன் எதற்காக அடிக்கப்பட்டிருப்பான்? அவன் செஞ்ச தவறுகளுக்காக அடிக்கப்பட்டிருக்கான், குற்றத்துக்காக அடிக்கப்பட்டிருக்கான். அவன் கேட்கான், உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் கேட்கான். ஆண்டவர், நீனே திருட்டுப்பட்டம் கட்டி தானே அடிக்கப்பட வந்திருக்க, உன்னையா நினைக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. என்ன சொல்லுவாங்க? இன்றைக்கு அவன் சொன்ன அன்னைக்கு, இன்றைக்கு நீ என்னோடு பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உண்மையிலே ஒன்று சொல்கிறேன், என் கூட நீ பரதீசில் இருப்பேன்னு. அப்போது பக்கத்துலேருந்து அடிக்கப்பட்ட கள்வன் கூட அவரை பார்த்து கேட்டவுடனே இவர் எவ்வளவு அன்பாக இருந்திருந்தா, என் கூட இன்னைக்கு நீ பரலோகத்தில் இருப்பேன்னு மெய்யாகவே உனக்கு சொல்லு. அப்போ சொன்னவர் கண்டிப்பாக பரலோகத்துக்கு கூட்டு போயிருப்பார். ஆனால் மற்ற எல்லாரும் தூற்றுதாங்க, பேசுகிறாங்க, என்னெல்லாமா செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பிதாவை பார்த்து சொல்கிறாரு, இவங்க செய்தது என்னன்னு தெரியாமல் செய்தாங்க, இவங்களை மன்னிங்க. நம்ம அப்படி சொல்லுவோமா? எவ்வளவு அன்பு அவற்றை இருந்தால் பிதாட்ட இவரை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு பார்த்தே ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு பாருங்களேன். இவங்க செய்தது என்னன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களை மன்னிங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கார். அப்போ எவ்வளவு அன்பு நிறைந்தவராக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு துரோகம் பண்ணுறவங்களுக்கு மேலே கூட நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்மையும் அவ்வளவாய் நேசிக்கிறார். அவர் நேசிக்கலை அப்படின்னா இன்றைக்கி நம்ம இவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. நம்ம நிறைய பேரை பார்ப்பாங்க, சிலர் அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு இவ்வளோ வசதி இருக்குது, இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவங்க கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும், வசதி தான் இருக்கும், அவங்ககிட்ட மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் நம்மகிட்ட வசதியே இல்லைனாலும் மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னு தெரியுமா? இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவர் நம்மை நேசிப்பதனால், நம்மேல் அன்பு செலுத்துறதுனால இன்றைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம கலங்குவதையோ நம் கண்ணீர் உடிப்பதையோ அவர் விரும்பவே மாட்டார். நம்ம அழுதாலே அவருக்கு தாங்க முடியாது, நம்ம வேதனைப்பட்டாலே அவரால் தாங்க முடியாது. ஏன்னா அவர் அதிகமாக நம்மளை நேசிக்கிறதுனால தான். அவர் நேசிக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் போகணும், என்ன செய்யணும், என்ன பேசணுங்கிறதே அவர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த இதிலே பாருங்களேன், யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் யோனாவை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. யோனாவை ஆண்டவர் சொல்கிறார், நினிவேக்கு போ, அங்கே உள்ள மக்களுக்கு நீ விரோதமாக பிரசங்கி, அவங்க பண்ணுற எல்லாமே என் சமூகத்துக்கு வந்துட்டு நீ போ அங்கே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யோனாவுக்கு அங்கே போக விருப்பம் இல்லை. ஆண்டவர் போக சொல்கிறாரு. போக மாட்டேன்னு அவர்கிட்ட சொல்லலை, ஆனால் போகிறேன்னு சொல்லிட்டு தர்சீசிற்கு போகிற கப்பலில் போய் ஏறியாச்சு. இதுவும் ஆண்டவர் தெரியும், நம்ம எங்கே போச்சோன்னா அவன் எங்கே போகிறான்னு. அவர் நினச்சிருந்தாருன்னா, ஆண்டவர் நினச்சிருக்கான்னா நினிவேக்கு போச்சோன்னே இவன் தர்சீஸுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி அங்கேயே அவனை தண்டனை கொடுத்துருக்கலாம். தர்சீஸுக்கு போகும்போது அந்த கப்பலில் உள்ள பிரச்சனையினால இவன் என்னையே தான், நான் தான் அந்த தவறு பண்ணுவேன், என்னை தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னோடனே போட்டு அப்போவே அவனை ஆண்டவர் மரணத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கலாம். அங்கேயும் இவன் விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு மீனை தயார்படுத்துறாரு. மீனை தயார்படுத்தி மீன் வயிற்றுக்குள்ளே போகிற மாதிரி, மீன் வாயை திறந்து அதுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி ஆண்டவர் கொண்டு போகிறார். நினச்சிருந்தா அவனை கொண்டிருக்கலாம். மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் உட்கார வச்சுருக்காரு. கரெக்டாக கரையில் கொண்டு இறக்கி விடுதார், ஒரு சேதமும் இல்லாமல். ஆண்டவர் யோனா மேல் வைத்த அன்பு, அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் எதையுமே அவர் செய்யலை. அவர் வைத்த அன்பு கரெக்டாக எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அங்கேயும் கொண்டு சேர்த்தார். அங்கேயும் அவர் யோனா எனக்கு இது முடியலை, எனக்கு வெயில் அடிக்கி, இங்கே அது என்னெல்லாமோ சொன்னான், எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொடுத்து அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்து முடிக்க வைத்தார் ஆண்டவர். அவர் மேல் வைத்த அன்பு, அந்த அன்பு இல்லை அப்படின்னா அவர் சொன்னதை செய்யாமல் பெயர்க்கையிலே தண்டனை கொடுத்துருக்கலாம். அவர் என்றைக்குமே சிட்சிக்கிற ஆண்டவர். யார் தெரியுமா? அதிகமாக யார் மேலே அன்பு வச்சுருக்காரோ அவங்கள தான் சிட்சிப்பார் ஆண்டவர். நம்ம நினைக்கலாம், ஏசப்பா நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எனக்கே இந்த சிட்சைன்னு. கிடையவே கிடையாது. அதிகம் சிட்சித்தாலே பிளெஸ்ஸிங் பெருசாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கற்றுக் கொடுத்து தான் அந்த இடத்துக்கு கொண்டு போவார். தாவீது ராஜாவானார், உடனேயா ராஜா அரண்மனையில் கொண்டு விட்டார் ஆண்டவர். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், டக்குன்னு ராஜாவானார். எவ்வளவு சிட்சைகள் அவங்க குடும்பத்தினருக்கே தாவீதை பிடிக்கலன்னா ஆடு மேய்ச்சவனை போய் தேடுதாரு ஆண்டவர்னு சொல்லி அவனை எவ்வளவு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோலியத்தை கொல்ல வச்சார். ஏன் அப்படின்னா தாவீதோடு ஆண்டவர் இருந்தார். அவன் மேலே வச்ச அன்பு, அவன் மேலே வைத்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக
அத்தனை சிக்ஷைகளையும் தனியாக விடலை, அவர் ஒன்றாவே போய் தான் ராஜாவாக்குனார். எதற்காகன்றா ஒரு ராஜா என்னெல்லாம் செய்யணுமோ அதை கற்றுக்கொள்வதற்காக தான் அந்த பாதைகள். நமக்கும் ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுக்காருன்னா எடுத்த உடனே உயர்வை கொடுக்கவே மாட்டார். ஏன் அப்படின்னா நமக்கு எதை கொடுக்க போகிறாரோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா அதை கற்றுக் கொடுத்து தான் அந்த இடத்துக்கு கொண்டு போவார். அப்போ சிக்ஷைகள் அதிகமாக இருந்தால் பிளெஸ்ஸிங்கும் அதிகம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று ராஜா சொல்கிறார். எந்த ராஜா? இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு எழுதி சீல் குத்தி சைன் பண்ண ராஜா சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆண்டவர் நினச்சிருந்தா சிங்க கெபியில் போடாமலே அவனை பாதுகாத்துருக்கலாம். ஆனால் சிங்க கெபியில் போடுறதுக்கு அனுமதித்த ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டிவிட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியில் போட அனுமதிச்சார், அக்கினியை தொட அனுமதிக்கல. எல்லா இடத்துலையும் அவங்களோட இருந்தார். ஏன் அப்படின்னா அவர் வைத்த அன்பு. ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் தானியேல் ஜெபிக்கிறத விடவே இல்லை. 3 வேளையும் அவன் ஜெபம் பண்ணதை விடவே இல்லை. அவன் ஜெபம் பண்ணக்கூடாது என்பதற்காகத்தான் சட்டமே போட்டாங்க. எந்த சட்டத்தையும் அவன் கவனிக்கவே இல்லை, எந்த சட்டத்தையும் அவன் கண்டுக்கிடவே இல்லை. நான் எப்பவும் ஆராதிக்கிறேன், ஆண்டவனை ஆராதிப்பேன். அதனால தான் ராஜா சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிச்செல்லாம் அந்த ஆண்டவர் உன்னை தப்புவிப்பார். ஆண்டவர் அறியாத ஒருத்தருக்கு தெரியுது, அவர் தப்புவிப்பார். அப்போது எவ்வளவு அன்பு அவர் வச்சுருந்தாருன்னா அந்த இடத்துல தப்பு வைக்க முடியும். ஒருவேளை அவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோலாம் சொல்கிறாங்க, ஆண்டவர் எங்களை தப்பு வைக்க வல்லவர், அவர் தப்பு வைக்கவே இல்லட்டாலும் நாங்கள் அவரை ஆராதிக்கதை விட மாட்டோம். ஏன்? அவருடைய அன்பை ருசித்தவங்க. அவங்க ஆண்டவருடைய அன்பை ருசித்தவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவர் போதும் எனக்கு. ஏன்னா அவ்வளவாய் நேசிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த தானியேலின் புத்தகத்தில் பாருங்களேன், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக தான் இருந்தது. தோற்று போக ஒரு நாள் விட மாட்டார். எந்த ராஜா எந்த ஆட்சி மாறினாலும் சரி அவருடைய பிள்ளைங்களுக்கு ஜெயமாக தான் இருக்கும். அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அந்த ஆட்சி வந்துடுமோ இந்த ஆட்சி வந்துடுமோ இதில் எதுலேயும் கஷ்டப்பட விட மாட்டார். யார் ஆட்சி செஞ்சாலும் சரி அவர் நேசிக்கிற புத்திரர்களை ஜெயிக்க மட்டும்தான் வைப்பார், தோற்று போக ஒரு இடத்துலையும் விட மாட்டார். அதே மாதிரி பாருங்களேன், எசேக்கியா ராஜா வந்து வியாதிப்பட்டு இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் போய் சொல்கிறாரு, உன் வீட்டு காரியங்களை ஒதுங்க வை, நீ மரணத்துக்கு உன்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாரு, எல்லா காரியங்களும் ஒதுங்க வைன்னு சொல்லிட்டு வந்துட்டார். சொல்லிவிட்டு தீர்க்கதரிசி திரும்புறதுக்கு முன்னாலே எசேக்கியா ராஜா சுவர்புறமாக திரும்பிட்டு அழுதாரு, நான் எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சேன், அதை கொஞ்சம் நினச்சி பார்த்து என் ஆயுசு நாட்களை கூட தாங்களேன்னு சொல்லி அழுறார் எசேக்கியா ராஜா. அழுத அடுத்த செகண்டே ஆண்டவருக்கு மனம் இறங்கி அதே தீர்க்கதரிசி திரும்ப வந்து சொல்கிறாரு, உனக்கு ஆயுசு நாட்கள் 15 வருடத்தை அதிகப்படுத்தி தருவேன் என்று. கண்ணீர் விட ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அதே மாதிரி தான் அன்னாள் குழந்தை இல்லைன்னு அழுறா. அவளுடைய கணவனுக்கு மறுமணாட்டி வந்த பெனினாளுக்கு வந்து நிறைய குழந்தைகள் இருந்தது கூட இவளுக்கு கஷ்டமல்ல. அவங்க வந்து இவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி இவங்களை குத்தி குத்தி பேசின வார்த்தைகள் வேதனையின் காரணமாக அன்னாள் வந்து ஆலயத்தில் அழுதா. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நமக்கும் கஷ்டம் பாடுகள் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் கிடையாது. எப்பவும் ஆண்டவர் சமூகத்துக்கு போயிடணும். ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிற ஆண்டவர், அவர் எப்படி நம்மளை கைவிடுவார்? அவர் சமூகத்தில் போய் தான் அண்ணல் அழுதா, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்குன்னு நான் வளர்ப்பேனே அப்படின்னு சொல்லி அன்னாள் போய் ஆலயத்தில் அழுறா. அன்னாள் அழுதது ஆண்டவருக்கு தாங்கவே முடியலை. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு எல்லாவற்றையும் நீ கேட்டுக்கொண்டதெல்லாம் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளும் ஆண்டவர் சமூகத்தில் போய் அழும்போது நம் தேவைகளையெல்லாம் சந்திக்கிற தேவன், நம்மளை எப்பவும் நேசிக்கிற தேவன் நம்மளை அழ ஒரு நாள் சம்மதிக்க மாட்டார். நம் கண்ணீர் விட ஒரு நாள் அவர் சம்மதிக்க மாட்டான். கண்ணீரை காண்கிற தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஏன்னா நம்ம மனுஷங்க மத்தியில் அழுதோம் அப்படின்னா மனுஷங்க மாறுபாடு உள்ளவங்க, இங்கே ஒன்று பேசுவாங்க அங்கே ஒன்று பேசுவாங்க. ஆண்டவர் நம்ம அழுததை யார்கிட்டையும் சொல்ல மாட்டார், நமக்கு செய்ய வேண்டியதை நேர்த்தியாக செய்வார். ஏன்னா அவர் அன்பானவர். ஆண்டவர் எங்களுக்கு 2 பணித்தளங்களை கொடுத்தார். ஜீசஸ் லவ்ஸ் அப்படிங்கிற பேரில்
இரண்டையும் இன்றைக்கி நாங்கள் அவர் கொடுத்த பள்ளிகளை பணித்தளங்களாக தான் நாங்கள் பார்க்குறோம். அவ்வளவு அழகாக நேர்த்தியாக நடத்தி வருகிறார். அந்த பள்ளிக்கு பெயர் வைக்கதே ஜீசஸ் லவ்ஸ்னு வைக்க வச்சுருக்காரு பாருங்களேன். ஜீசஸ் லவ்ஸ். சில பேர் கேட்பாங்க, உங்கள் ஸ்கூல் பேர் என்ன பேர் அப்படின்னு. ஜீசஸ் லவ்ஸ். எப்படி இப்படி பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. பேர் நாங்களா வச்சோம்? அவர் வச்சுருக்கார். அப்போமே இயேசு நேசிக்கிறார் என்பதை ஒரு பள்ளிக்கு பெயராய் வைத்து ஆச்சரியப்பட வச்சுருக்கிறார். நேசிக்கிறார். ஃபோன் போட்டு பேசுவாங்க சிலர், ஜீசஸ் ஸ்கூலா அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவருடைய நாம எப்படி மகிமைப்படுது பார்த்தீங்களா? அவர் நேசிக்கிற ஆண்டவர். அவர் எப்பவும் அன்பாக இருக்கிறவர். அதனால தான் சொல்கிறார், நான் அன்பாக இருக்க மாதிரி நீங்களும் அன்பாருங்க. நம்மளால் மற்றவங்ககிட்ட அன்பாக இருக்க முடியலையா? அவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா உங்களை மாதிரி என்னால் அன்பாக இருக்க முடியலை, நானும் அன்பாக இருக்கணும்னு கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அதே மாதிரி பாருங்களேன், சிம்சோன் வேத புத்தகத்தில் பாருங்களேன், சிம்சோன் எவ்வளவு அழகாக ஆண்டவர் படைச்சி அவனை எப்படியெல்லாம் கொண்டு வரணும்னு நினச்சாரு. அவனை வழிமாறி போயிட்டான். வழிமாறி போய் அவன் பட்ட கஷ்டத்தில் ஒரு முறை என்ன நினைங்க அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் நினைக்க முடியாது, நீ எவ்வளவு என் அவமானப்படுத்திட்ட அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவன் கேட்ட உடனே திரும்ப அவன் நினைத்து அவனுக்கு பலனை கொடுக்குறாரு. அவன் உயிரோடு இருக்கும்போது, அவன் சிக்ஷைகளை அனுபவிக்கும்போது, வழிமாறி போகும்போது செத்தவங்களை விட அவனுக்கு திரும்ப ஆண்டவர் அவனுக்கு ஜீவனை கொடுத்து கொண்டு வரும்போது தான் அதிகம் பேர்களை அவன் கொன்றான் என்று வசனம் சொல்கிறது. அவ்வளவு நேசிப்பார் ஆண்டவர். நீ இப்படி செஞ்சவ தானே, நீ இதெல்லாம் சொன்னவன் தானே சொல்லி காட்டுக்கிற ஆண்டவர் இல்லை. அதனால தான் எதனாலும் நம்ம அவற்றை சொல்லணும். மனுஷங்கிட்ட சொல்லலாம், ஒரு செகண்டை தெரு பூரா பரப்பியிருப்பாங்க, ஊர் பூரா பரப்பியிருப்பாங்க, வாட்ஸ்அப்லேயே போட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்களேன், அவர் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டார். நம் கவலைகளை எல்லாம் அவர் பாதத்தில் வைக்கும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமிக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கன்னு தானே ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம அவரை விட்டுட்டு மற்றவங்ககிட்ட போகணும், மற்றவங்ககிட்ட போய் நம்ம கஷ்டத்தை ஏன் சொல்லணும்? அவசியமே இல்லை. அவர்கிட்ட சொல்லும்போது அவர் அன்பானவர், மன்னிக்கிறவர், நேசிக்கிறவர், இரக்கமுள்ளவர், நம்மளையும் மன்னித்து நேசித்து நம் தேவைகளை சந்திப்பார். அதே மாதிரி நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். வேசியை பாருங்களேன், கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய வேசி ஊரே விரட்டிக்கிட்டு வருது, கல்லை தூக்கிட்டு ஓடி போய் அவர் பாதத்தில் விழுறான். பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு, வேசினாலே கல்லெறிந்து கொல்லப்படணும், அதான் சட்டம். ஆனால் ஓடி வந்து ஆண்டவர் பாதத்தில் விழுறான். எல்லாத்துக்கும் தெரியும் அவள் வேசின்னு, அதனால தான் அவளை விரட்டிட்டு வராங்க. ஆண்டவர் வந்து வேசி நம்ம பாதத்தில் வந்து விழுந்துட்டான்னு ஐயோ இவன் வந்து அருவருப்பானவன்னு தொடாமலும் இருக்கலை, வேண்டான்னு தூர தள்ளவும் இல்லை. ஒரே வார்த்தை சொல்கிறாரு, இவள் மேல் கல்லறிய வந்திருக்க நீங்கள் ஒரு குற்றமும் ஒரு தவறும் செய்யாதவங்க கல்லை எறிங்க. எவ்வளவு ஞானம் உள்ளவர் பாருங்களேன் ஆண்டவர். ஒரு தப்பு செய்யாதவங்க கல்லை எறிங்க அப்படின்னு சொன்னார். எல்லோரும் அப்படியே கல்லை போட்டு போயிட்டாங்க. வேசி மட்டும் நிற்கிறா. இனி பாவம் செய்யாதே போ. யார் அப்படி சொல்ல முடியும்? நம்ம அப்படி சொல்லிடுறோமா? யாரையாவது மன்னிச்சிருவோமா? அவங்கள குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வோமா? ஆண்டவர் பாருங்களேன், ஒரு வேசி நல்லபடி நல்லா மற்றவங்களாம் பார்த்தா ஐயோ இவளை போய் தொடுதார் ஆண்டவர் தான் நினச்சிட்ருப்பாங்க. பாவம் செய்யாதே போ. அவளுக்கு ஒரு தண்டனையும் கிடைக்காத அளவுக்கு மன்னித்து நேசிக்கிறார் அவர். அவரை மாதிரி நேசிக்க உலகத்தில் யாருமே கிடையாது. அதான் வசனம் சொல்லுது, அதிகம் நேசிப்பவங்களை தான் அதிகம் சிட்சிப்பார் ஆண்டவர். யார் அதிகமாக நேசிக்கிறாரோ அவங்கள அதிகமாக சிட்சிப்பார். சிட்சை அதிகமாக வந்துட்டா உங்களை அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறார். அதிலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பிரச்சனை பாடுகள் அதிகம் வரும்போது அவர் அதிகமாக நம்மளை நேசிக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் சும்மா சாதாரணமாக ஆண்டவரே அறியாமல், அவரை தொழுது கொள்ளாமல், அவரை ஆராதிக்காமல், பைபிள் வாசிக்காமல், ஜெபம் பண்ணாமல், அவரை பற்றியே சிந்திக்காமல் சிட்சை வந்ததுன்னா அதற்கு அவர் பொறுப்பே கிடையாது. அவரோடு வாழ்கிறவங்க, அவர் பாதத்தில் இருக்கவங்க, எல்லாத்தையும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்கிறவங்க சிட்சையை அனுபவித்தால்தான் பிளெஸ்ஸிங் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது நமக்கு நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது நமக்கு சிட்சை அதிகமாக வருதா? கவலைப்படாதீங்க, பிளெஸ்ஸிங் பெருசாக இருக்குது. ஆண்டவர் அவரை சிட்சிக்கிறார்னா அவங்களை நேசிக்கிறார் அதிகமாக என்ற அர்த்தம். நாமும் ஆண்டவர் பாதத்தில் இருப்போம், அவர் அன்பை பெற்றுக்கொள்வோம், அநேகருக்கு இயேசுவின் அன்பை எடுத்து செல்வோம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வேலையிலும் சப்பா உமது அன்பை பற்றி நாங்கள் தியானித்தோம். எவ்வளவு நேசிக்கிறவரப்பா, எவ்வளவு அன்பானவரப்பா,
எவ்வளவு நேசிக்கிற தேவன் நீங்கள் எங்களை சிட்சிக்கிறீங்கன்னா எங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்துக்கு தான் எங்களுக்கு சிட்சைகள். நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக தான் எங்களுக்கு சிட்சைகள். நாங்கள் அனுபவப்பட வேண்டும் என்பதற்காக தான் நீர் கொடுத்துருக்க இந்த சிட்சைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் இவ்வளவா எங்கள் மேலே அன்பு கூர்ந்ததை மற்றவங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுவோம்ப்பா. உங்கள் அன்பை அநேகருக்கு சொல்லும்படியான கிருபை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில். God bless you. Praise the Lord.